சுஷீலா நூல் வெளியிடப்படுகிறது. நன்றி. +2 10th போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் எஸ்ஐ செலக்ஷன் இந்த மாதிரி போட்டித் தேர்வுகள் சம்பந்தமான புத்தகம் தான் போடுறாங்க. மற்றபடி சினிமாக்கள்லாம் கிடையாது. இப்போ எல்லாம் புத்தகம் வைக்கணும்னா ஏதாவது சினிமா நடிகை படத்தை போடணும், இல்லை நடிகை படத்தை போடணும். நடிகை படத்தை போடும்போது முழு ஆடையும் போடக்கூடாது. ஒரு ஆடை விற்கிற மாதிரி அதை போட்டு கொஞ்சம் ட்ரெஸ் போட்டு கொஞ்சமாக ட்ரெஸ் போட்டு போட்டால் தான் புக்கெலாம் விற்கும். அது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஆனால் அவங்க புத்தகம்லாம் அப்படி கிடையாது. அது வந்து விஞ்ஞானம், தொழில்நுட்பம், ஆன்மீகத்தோடு கொஞ்சம் ஈடுபாடு உண்டு. அது அது இளைஞர்களை முன்னேற்றக்கூடிய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அது போன்ற புத்தகம் எழுதக்கூடியவங்க தான் அவங்க. எனவே என்னுடைய புத்தகம் முதல் புத்தகம் யூடியூப் எழுதி கொண்டு போனேன். சார் நான் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு இந்த ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் ஐபிஎஸ் எக்ஸாமினேஷன் இதுக்கெல்லாம் நான் வழிகாட்டிட்டு இருக்கிறேன். அப்போ வந்து கொஸ்டின் பேப்பர்லாம் வித்தியாசமாக இருப்பேன். முன்னாடி பழைய ஓட்டு பேடை இது ஐஏஎஸ் பேருனா என்ன? நான் ஸ்கூலில் படிக்கும்போது வரைக்கும் எனக்கு இந்த ஐஏஎஸ் பற்றி ஒன்றுமே தெரியாது, ஐபிஎஸ் பற்றி ஒன்றுமே தெரியாது. அவர் சொன்ன மாதிரி கல்லூரிலேயே ஒரு ஆள் ஐஏஎஸ் பாஸ் பண்ணேன், திரு வி.கே. சுப்ராஜ் அப்படின்னு சொல்லி காலேஜில். அப்போ எங்கள் கல்லூரிக்கு கூட்டம் நாங்கள் இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் உங்களை மாதிரி நான் லாஸ்ட் ரோவில் உட்காந்து கதை அடிச்சு உட்காந்துருக்கேன். அப்போ அவர் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படின்னு எனக்கு ஐஏஎஸ்ங்கிற போது ஒன்றும் கேட்கல. நான் பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ்ங்கிற போது எனக்கு பிடிக்கும். ஏன் பிடிக்கும் அப்படின்னா இந்த நிகழ்ச்சியில் 2 முக்கியமான ஆசிரியர்கள் வந்திருக்காங்க. ஆர்.கே. ராமசாமி அவர் நல்ல ஆசிரியர். அவர் ஆசிரியராக இருந்து 23 வயசுல தலைமை ஆசிரியர். ஆசிரியர்களுக்குள்ளே ஐஏஎஸ் இருப்பாங்க. உங்களுக்கு ஐஏஎஸ் படித்தாலும் சின்ன வயசுல பெரிய பதவி வர முடியும். அதே மாதிரி ஆசிரியராக இருந்தால் ஆசிரியர் பல கிரேட் ஆசிரியர் கிரேட் ஆசிரியர் அப்படி தான் வர முடியும். எப்படி தான் ஆகிட்டாரு தெரியல. திடீர்னு தலைமை ஆசிரியர் இருக்காரு 23 வயசுல. அது எப்படி சொல்லிக் கொடுத்துருவோம் இந்த ரகசியம்? சொந்த பள்ளிக்கூடத்தில் அப்படி சொல்லுங்க. ஒரு பெரிய ஃபேக்டரியில நீங்களும் எம்பிஏ படிக்கிறீங்கல்ல, நீங்க எம்பிஏ படிச்சீங்கன்னா ஒரு ஜூனியர் மேனேஜர், சீனியர் மேனேஜர், அப்புறம் வந்து அடுத்தது சீஃப் மேனேஜர், அப்புறம் ஜெனரல் டிஜிஎம், ஜெனரல் மேனேஜர், சீஃப் ஜெனரல் மேனேஜர், டைரக்டர் அப்படிதான் பதவி வேறு கிடைக்கும் உங்களுக்கு. ஆனால் ஒரு கம்பெனியில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. அப்போ சேர்மன் மேனேஜிங் டைரக்டர், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், I am going to introduce a very young executive in our company. Please come. This gentleman was only a work supervisor. Then he became an ordinary officer. Then he became a chief officer, manager, chief manager, DGM, GM. Now he is going to be the managing director of this company. ஏன்னா அவ்வளவு உழைப்பு. அவர் சூப்பர்வைசர் இருக்கும்போது கடுமையாக உழைச்சார். அதனால அவர் 2 மாசத்துல பதவி வரை கொடுத்தோம். இன்னும் 2 மாசம் சூப்பர்வைசர் இருந்ததால உழைச்ச உடனே அதிகாரியாக்கி கடுமையான உழைச்ச உடனே என்ன பண்ணிட்டோம்? ஒருவேளை நம்மளும் அழகாக தான் இருப்போமோ அப்படிங்கிறத எனக்கே வந்துருச்சு. ஆனால் கொஞ்சம் முன்னாடி வந்து சொன்னாரு, அதை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன். தமிழ்நாட்டிலேயே நல்ல மாணவர்கள் நீங்க தான் இருப்பேன், உங்களை விட சிறந்த மாணவர்கள் இல்லைன்னு. அப்போ அவர் கவிதையை நேரத்துக்காக தான் சொல்லியிருப்பாரு ஒரு அப்படிங்கிறபடி பண்ணுங்க. ஸோ ஒரு ஆசிரியர் உங்களை பார்த்து யூ ஆர் லிட்டிங் ஸ்மார்ட், மாணவர்களை அன்னைக்கு நான் போட்ட யூனிஃபார்ம் இன்னைக்கு நான் கலத்தவே இல்லை. ஒரு ஆசிரியர், வெளிப்பட ஆசிரியர் ஒரு மனிதன் மாணவனுடைய மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லவர்கள் டீச்சர்ஸ். அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் ஒரு சிலர் தான் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய உண்மை. அந்த மாதிரி ஆசிரியர் வந்து நான் உண்மையிலே ஐபிஎஸ் வாங்கின உடனே பேப்பர்ல எல்லாம் வந்து பேரெல்லாம் வந்துச்சு. நான் அப்போ ஒரு வங்கி அதிகாரியாக இருந்தேன். அந்த இடத்துல இருந்து எங்க ஊருக்கு வரணும்னா கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர். அப்போ நான் மோட்டார் சைக்கிள் தான் போயிட்டேன். அங்கதான் தங்கிட்டு இருந்தேன். முதல்ல போய் எங்க அம்மா கூட சொல்ல வேண்டியதில்லை, எங்க டீச்சர் ராமசாமி சார்கிட்ட தான் சொல்லணும். ஏன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் தான் யூனிஃபார்ம் போட்டவர், அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சத்தியமா சொல்றாங்க. மோட்டார் சைக்கிள் 100 கிலோமீட்டர் ராமசாமி சார் வீட்டுக்கு போய்
வீட்டில் போய் ஏறும்போது சார் ஃபோட்டோ இருந்தது. அந்த அம்மாக்கு எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், நான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு +2ல வேறு வந்து உட்காருங்க மேடம், ஒரு நல்ல செய்தி சொல்லணும், சாருக்கு சொல்லணும், நான் ஐபிஎஸ் பாஸ் பண்ணியிருக்கேன், சார் வந்து சந்தோஷப்படுவாங்க. சார் எங்கேன்னு கேட்டேன். ஐயோ தம்பி தெரியாதா, சார் 3 மாதத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு. ஸோ ஒரு நல்ல செய்தியை வந்து அவங்க தான் சொல்லணும், ஆனால் சொல்ல முடியல. அப்படி சிறந்த ஆசிரியர்கள் நமது வாழ்க்கையை வந்து திருப்பங்களை ஏற்படுத்துவாங்க, மாற்றங்களை ஏற்படுத்துவாங்க. ஆசிரியர்கள் உங்களுக்கு எல்லா பாடத்தையும் சொல்லிக் கொடுத்துருவாங்க, உங்களுக்கு அறிவை வளர்த்திடுவாங்கன்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க, அதை யாரும் செய்ய முடியாது. எந்த ஆசிரியராலும் உங்களுக்கு ஓடி வந்து அவங்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுத்து எனது எல்லா அருளும் எனது எல்லா அறிவும் உனக்கு போய் சேரவாங்க அப்படின்னு கொடுத்தா நான் வந்துருமா? நானும் எம்பிஏ படிச்சிருக்கேன், எனக்கு எல்லா எம்பிஏ அறிவும், மேனேஜ்மெண்ட் பிரின்சிபிள்ஸ், தத்துவங்கள், பிரின்சிபிள்ஸ் ஆஃப் லேர்னிங், பிஹேவியர், ஆர்கனைசேஷன் ரிசர்ச் நான் படிச்சது, இன்டர்நேஷனல் பிசினஸ், சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் எல்லாமே உனக்கு வந்து சேரதாக. அப்ப இதெல்லாம் விட்டு வரும்போது இந்த பொண்ணு வந்து வரும்போது அவன் ஆண்டியா தான் இருக்கும், ஒரு பைசாவும் இருக்காது. இது வந்து எக்ஸ்ட்ரீம் கேஸ் சொல்றேன். உங்க அப்பா அம்மா அவ்வளவு பணம் செலவழிக்க மாட்டேங்கிறாங்க, இருக்காது சில பேர். அது அவங்களுக்கு ஆசை என்னன்னா, எப்பாடு கட்டாயம் நான் படிக்கலையே, என் புருஷன் ஒரு அரசாங்க வேலையில இல்லை, எனக்கு பெரிய வேலையில இல்லையே, என் பிள்ளையாவது படிச்சு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் தினமும் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்காக அவங்க வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்காங்க, தியாகம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஆனா அதே மாதிரி ஒரு சாதிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும், ஒரு பெரிய கம்பெனியில் மேனேஜராக சேரணும், இல்லை ஒரு பெரிய பேராசிரியர் ஆகணும், தொழிலதிபர் ஆகணும், ஒரு ஐஏஎஸ் வாங்கணும், ஐபிஎஸ் வாங்கணும்னா உங்க அம்மா ஆசைப்பட்டால் போறாங்க. கேட்ட நிறைய கூட்டுறாங்க சின்ன பிள்ளைங்க, சார் உங்களை மாதிரி ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் சார் என் பையனுக்கு, அதான் சார் எனக்கு லட்சியம். பையன் எங்க அவன் சினிமா பார்க்க போட்டுருக்கான் காலையில், ஆனால் நாளை போட்டுருக்காங்க. நான் சொன்னேன், பாரு உனக்கு பையன் ஐபிஎஸ் ஆகணும்னா நீ ஆசைப்பட்டா பத்தாது, உன் மகன் ஆசைப்பட வேண்டும். இது ஒரு போட்டி உலகம். இந்த போட்டியில் யாருக்கு வந்து வெற்றி கிடைக்குதுன்னா யார் முயற்சி பண்றாங்களோ, திட்டமிட்டு உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஒலிம்பிக் நடக்க போகுது, 100 மீட்டர் ஓட்ட பந்தயம், யாருக்கு வெற்றி கிடைக்கும்? நம்ம இங்க பெருமாள் கோயில 24 மணி நேரம் கூட்ட சாமி கொடுத்தாரு, அவருக்கு கிடைக்குமாங்க? ஐயோ ரொம்ப கடவுள் கொடுத்துருங்க, இவன் வந்து ஓட்ட பந்தயத்தில் பரிசு கொடுத்துருங்க அப்படின்னு கொடுப்பாங்க. எவன் கடந்த 10 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கானோ, முயற்சி பண்ணிட்டு இருக்கானோ, நேரத்துக்கு வரைக்கும் அவன் 10 செகண்ட் கீழே ஓடி இருக்கானோ, அவனுக்கு தான் காம்படிஷன் நிற்கிறதுக்கே வாய்ப்பு இருக்கு. எனவே நீங்கள் ஆசைப்பட வேண்டும். மாணவர்கள் ஆசைப்பட்டா மட்டும்தான் உனக்கு முன்னேற்றம் வருமே தவிர, உங்க அப்பா ஆசைப்பட்டாலோ, உங்க அம்மா தங்க எல்லாம் அடமான கல்லூரிக்கு அனுப்பிச்சாலோ, இல்ல உனக்கு மாமா மச்சம் ஏதோ ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறாள் எனக்கு பதவி கிடைச்சு நினைச்சாலும் நடக்கவே நடக்காது. உனக்கு உயர்வு அவங்க கையில்தான். இது இந்த ஒரு அடிப்படையில் மட்டும்தான் நான் முதல்ல ஒரு ஆங்கிலத்தில் புத்தகம் எழுதினேன், பி ஆம்பிஷியஸ் அப்படிங்கிற புத்தகம். அந்த புத்தகம் நிறைய படிச்சு பார்த்து சார் ரொம்ப நல்லா இருக்கு, இந்த புத்தகம் நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கேன். ஒரு பையன் சொல்றான், இந்த புக்கை படிச்ச பிறகுதான் நான் ஐஐடியில சேரணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு பிறகு நான் ஐஐடி எக்ஸாம் எழுதினேன். அதுக்கு எக்ஸாம் பேரு AEE IIT எழுதி நான் பாஸ் பண்ணிருக்கிறேன் சார். கரூர் மாவட்டத்தில் பாஸ் பண்ண ஒரே ஆள் வந்தார் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு அப்பாவும் அம்மாவும் சொல்லிட்டு போறாங்க. இது எனக்கு ரொம்ப மனம் நிறைவேற்றிருந்தது. சரி பரவாயில்லையே, நம்ம சும்மா இருக்கும் ஒரு புக் எழுதிருக்கிறோமே, அந்த புக்கை படிச்சு மாணவர்களுக்கு ஆர்வம் பார்த்தேன். முதல்ல ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகலான்னு நான் ஒரு புக் எழுதினேன். அது நிறைய இளைஞர்கள் படிச்சு, அது படிச்ச பிறகு ஐபிஎஸ் ஆகிறவங்க நிறைய இருக்கிறாங்க, ஐஏஎஸ் அதிகாரி ஆகிறவங்க நிறைய இருக்கிறாங்க. அதே மாதிரி ஐஏஎஸ் ட்ரைனிங் சென்டரில் நான் வந்து டீச் பண்ணிட்டு தான் இருக்கேன். சில இதனால நிறைய பேர் தமிழில் எழுதுங்க, நல்லா இருக்கும். அவனே சொன்னார், நமது பப்ளிஷர் கூட நீங்க தமிழ் எழுதுங்க, இந்த புத்தகம் நிறைய பேர் வந்து விரும்புறாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனவே இந்த புத்தகத்தை இப்ப தமிழில் நான் எழுதல, டாக்டர் கோவிந்தராஜ் அவர்கள் அவங்க எழுதுறாங்க. அவர் வந்து தமிழ் ஆசிரியர். அதாவது இங்கிலீஷ்ல இருந்து தமிழ் மொழிபெயர்க்கிறதுங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஓகே, இங்கிலீஷ்ல எழுதுறதுங்கிறது கொஞ்சம் யோசிச்சு தான் இருக்கும். இங்கிலீஷ் தமிழாக்கும் போது நம்ம என்ன நினைச்சு எழுதியிருக்கோம், இது இந்த சென்டென்ஸ் எதை குறிக்கும் அப்படிங்கிறது புதுசாக மொழிபெயர்க்கிறவங்களுக்கு தெரியாது. எனவே அவர் மொழிபெயர்க்கல, இந்த கருத்தை அப்படியே மாற்றி எழுதியிருக்காரு. புரிஞ்சுட்டீங்க? நான் எழுதுறது அப்படியே வார்த்தைகளை மாற்றல. எனவே தான் இந்த புக் அவருக்கு சொந்தமானது. யாரோ ஒரு பாட்டு பாட்டாங்க, சி தியாகராஜன் அவர்கள், மாபெரும் சபையில் நடந்தால் மாலைகள் விட வேண்டும். எம்ஜிஆர் பாடினாரு சொன்னீங்க, எம்ஜிஆர் பாடினாரு, டிஎம்எஸ் பாடினாரு. எழுதுறது யாரு? கண்ணதாசன்.